மிஸ்டர் லேடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், BHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பெருங்குடல் புற்றுநோய். என்னங்க திடீர்னு பெருங்குடல் புற்றுநோயை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னீங்களா? காரணம் இருக்குங்க. 2020லயே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 10 மில்லியன் பேர் இந்த பெருங்குடல் புற்றுநோயினால அவஸ்தைப்பட்டிருக்காங்க, இறந்தும் போயிருக்காங்க. இதுல பாருங்க, என்ன ஒரு பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்னா, டாப் 3 கேன்சர்ஸ் இந்தியால இருக்குங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடல் புற்றுநோய். உலகளாவே பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடல் புற்றுநோய் அப்படின்றது கொஞ்சம் ஒரு சீரியஸ் த்ரெட்டனிங், அதாவது லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷனா தான் கருதப்படுது. ரீசன் என்ன அப்படின்னா, யாருமே ஆரம்பத்துல வர்றது இல்லைங்க, நல்ல முத்த வச்சுட்டு தான் வராங்க. அதுதான் ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்கு. இன்னொரு கஷ்டமான விஷயம், நம்ம எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, பெரும்பாலும் நிறைய கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா 40+ தான் வர்றது உண்டுங்க. ஒரு சில கேன்சர்ஸ் தான் யங் ஏஜ்ல வரும். இந்த பெருங்குடல் புற்றுநோயும் அப்படிதாங்க. ரொம்ப சின்ன வயசு, ஒரு 20 வயசு 21 வயசுலாம் வருது. ஒரு சிலருக்கு 30 வயசுக்குள்ளேயே வருது. சோ ரொம்ப யங் ஏஜ்ல வருது அப்படின்றதுனால இதை நம்ம இன்னைக்கு டிஸ்கசிங் டாபிக்கா எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த பெருங்குடல் புற்றுநோயில என்னென்ன மாதிரி எச்சரிக்கும் அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது சொல்றேன். அதை பொறுத்து நம்ம சின்ன சின்ன காம்ப்ளிகேஷனா உடனே போய் டாக்டர் போய் பார்த்துடணும். நிறைய பேர் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் போய் பார்த்தா டாக்டர் ஃபீஸே ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் ஆகுதுப்பா, நம்ம லோக்கல்ல உடம்பு சரியில்லை அப்படின்னு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கிக்கலாம், லோக்கல்ல அனுபவத்துல வைத்தியம் பண்றவங்க கிட்ட ஊசி போட்டுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால தான் நிறைய நோய்கள் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன செடியா இருக்கும்போது கிள்ளி போட்டதுக்கு பதில் ஆலமரமா ஆயிடுது. கோடாலி எடுத்து சில சமயத்துல வெட்டவும் முடியுது, சில சமயத்துல வெட்ட முடியாமையும் போயிடுது. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குன்னா உடனே டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனல் ப்ளீடிங். ஆனல் ப்ளீடிங்னா என்னன்னா, வெளிக்கு போகும்போது ரத்தம் வர்றது. உடனே ஐயோ எனக்கும் ரத்தம் இருக்கே, எங்க வீட்டுக்காருக்கும் ரத்தம் இருக்கே அப்படிலாம் பயந்துராதீங்க. மூலத்திலயும் ரத்தம் வரும். மூலத்திலயும் பாத்தீங்கன்னா ரத்தம் வர்றது உண்டு. இந்த ரத்தம் வர்றது பாத்தீங்கன்னா நல்ல சக்கச்சவேல்னு ஃப்ரெஷ் பிளட்டா வரும். இது மூலத்திலயும் வரும். ஓகேங்களா? சில சமயம் இந்த ரத்தம் வர்றது பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் கலரா வரும். மெரூன் கலரா வருது அப்படின்னா இந்த ஆனல் ஏரியால இருந்து வர்றது இல்ல. அதாவது கடைசி மலக்குடலோட கடைசி பகுதியில இருந்து வர ரத்தம் நல்ல சக்கச்சவேல்னு ஃப்ரெஷ்ஷா வரும். இந்த பெருங்குடல்ல இருந்து வர ரத்தம் சம்டைம்ஸ் மெரூனா வரும். இதனால நம்ம இந்த ரத்தம் வருது அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த பெருங்குடல் புற்றுநோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ரத்தம் வருதுன்னா பக்கத்துல இருக்க டாக்டர் போய் பார்த்து நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த ரத்தம் பாருங்க அடிக்கடிக்கு வரும். டாக்டர் போய் பார்ப்போம், ட்ரீட் பண்ணுவோம், நல்லா ஆயிடும், திரும்பி வரும், டாக்டர் போய் பார்ப்போம், ட்ரீட் பண்ணுவோம், நல்லா ஆயிடும், திரும்பி வரும். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா வருது அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் ஒரு கொலனோஸ்கோபி அப்படிம்பாங்க. அந்த ஸ்கோப்பி எடுத்து பாருங்க, உள்ள கட்டிக்கிட்டு ஏதாவது இருக்கா, இல்ல வெறும் மூலம் தானா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெறும் மூலம் தானா அதையும் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிக்கோங்க. மூலம் தானாலும் அதுக்கு ரத்தம் அடிக்கடி போகாம பாத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. ஏன்னா ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய் சாதாரண நோயா இருக்கும் போதே அதை ட்ரீட் பண்ணிக்கிறது உத்தமம். அப்ப மூலம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து, மாத்திரை, உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, வெளிக்கு போகும்போது ரத்தம் வர்றது. ஓகேங்களா? அந்த ரத்தம் நல்ல ஃப்ரெஷ் பிளட்டா வருது. சம்டைம்ஸ் மெரூன் கலராகவும் வரும். அது குடல்ல பெருங்குடல்ல இருந்து வர்றது உண்டு. ஓகேங்களா? இது ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல்ன்றதே உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது மோஷன் போறதுக்கு போய் முக்கி உட்காருவாங்க, மோஷனே வராது. இதுவும் மூலத்திலயும் இருக்கும். ஆனா இந்த மலச்சிக்கல் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு என்ன மாதிரி ஸ்டூல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரோ ஸ்டூல் அப்படிம்பாங்க. அதாவது பொதுவா வெளிக்கு போறது பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் சைஸ், அப்படிதான் வரும். ஆனா இவங்களுக்கு நேரோ ஸ்டூல்னா மெலிசா ஸ்டூல் வரும். இது அதாவது மோஷன் வரும். ஸ்டூல்னா மோஷன் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருங்குடல்ல ஏதாவது கட்டி இருந்தா அந்த கட்டியில அமுங்கி அப்படியே மெலிசா வரும். குழால ஏதாவது அடைச்சிட்டு இருந்தா தண்ணி மெலிசா வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும். சோ நேரோ ஸ்டூல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு டியூமர் இருக்கு. அந்த டியூமர் பெருங்குடல் புற்றுநோயாவும் இருக்கலாம், இல்ல பினைன் டியூமர், ஆபத்து இல்லாத கட்டியாவும் இருக்கலாம். இது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். சோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, இவங்க 4 நாள் 5 நாள் ஆனா கூட பாருங்க மோஷனே போக மாட்டாங்க. அதை சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேடம் எனக்கு கல்குடல் மேடம், வெளிக்கு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு முறை தான் போகும். இது எங்க கிளினிக்ல கிளினிக்கல் பிராக்டிஸ்ல மக்கள் சொல்றதுதான். நான் டெய்லி எல்லாம் மோஷன் போக மாட்டேன். நான் கேட்பேன், அம்மா டெய்லி யூரின்ல நல்லா ஃப்ரீயா போயிடுறீங்களா, மோஷன் டெய்லி போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க டெய்லி எல்லாம் மோஷன் போக மாட்டோம். ஏன் மேடம், ஏன் டெய்லி மோஷன் போக மாட்டீங்கன்னா, எங்களுக்கு கல்குடல், நாங்க 4 நாள் 5 நாளைக்கு ஒரு முறை தான் போவோம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் யாருக்கும் கிடையாதுங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா டெய்லி மோஷன் ஃப்ரீயா போகணும். அதுக்கு என்ன, நம்ம இத்தனை நாள் மோஷன் போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நார் சத்து நிறைய எடுக்காம இருக்கிறது. இந்த மாதிரி மோஷன் டெய்லி போகாம
3 நாள் 4 நாளுக்கு ஒரு முறை போகும். சிலர் வந்து நார் சத்து கூட நல்லா எடுப்பாங்க. நான் கீரை சாப்பிட சொல்ல மோஷன் வந்து சரியா போல அப்படின்னா பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்க கீரை சாப்பிட சொன்னீங்க, நான் கீரை கூட சாப்பிட்டேன் மேடம், ஆனா மோஷன் போல அப்படிம்பாங்க. தண்ணி குடிக்க சொன்னனே குடிச்சியாமா அப்படின்னு கேட்பேன். ஐயோ அதுதான் மேடம் குடிக்க முடியல. நீங்க 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னீங்க, என்னால 1 லிட்டர் தண்ணி குடிச்சாலே போதும் ஆயிடுது அப்படிம்பாங்க. சோ எப்பயுமே எவ்வளவு நார் சத்து நீங்க எடுத்தீங்கனாலும் தண்ணி போதுமான அளவு இருக்கணுங்க. தண்ணி போதுமான அளவு இருந்தா மட்டும்தான் நார் சத்து எடுத்தா கூட மோஷன் ஃப்ரீயா போகும். இல்லைன்னா நார் சத்து எடுத்தீங்கன்னா கூட அப்பப்ப கொஞ்சம் தான் மோஷன் போகும். ஏன் விளக்கெண்ணே எடுத்தா கூட அப்பப்ப கொஞ்சம் பேதி ஆகுமே தவிர வயிறு வலிச்சு முழுசும் கிளீன் ஆகாது. சோ இந்த இன்எஃபெக்சுவல் பவுல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கு ஒரு காரணங்க. இன்னொன்னு வந்து பாருங்க, ரத்தம் போய் பேஷண்ட் வந்து அனிமிக் ஆயிடுவாங்க. அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறை ஆயிடும், ரத்த சோகை ஆயிடும். ரத்த சோகை ஆகுறதுனால அவங்க கண்ணுல வெளிரி போயிடும். நகம் இந்த நெயில் பட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸா இருக்கிறது வெளிரி போயிடும். ஆள் முகமே வந்து வெளிரி போயிடுவாங்க. முடி கூலமா கொட்டும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கணும். கண்டிப்பா வந்து இது எல்லாமே பார்த்து பயந்துக்காதீங்க. இது எல்லாமே தனித்தனியாவும் இருக்கும். பட் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா ஒரு செக் பண்ணி பாத்துக்கோங்களேன், ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்களேன், தப்பு இல்லையே. சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து கோலான் வந்து நல்லா இருக்கா அப்படின்றத பாக்கணும். ஓகேங்க. அதாவது பெருங்குடல், கோலான்னா பெருங்குடல் நல்லா இருக்கா அப்படின்னு பாக்கணும். நெக்ஸ்ட் அறிகுறி என்னங்க, இவங்களுக்கு வந்து நிறைய பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது நல்லா இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஆனா எலும்பாயிட்டே போவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குட் அப்பிடைட் லாஸ் ஆஃப் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பசிக்கும், ஆனா ஆள் வந்து ஒல்லி ஆயிட்டே போறாங்க. இது வந்து 2 கண்டிஷன்ல இருக்குங்க. ஒண்ணு சக்கரை, டயபிட்டிஸ் மெலிட்டஸ், நல்ல பசிக்கும், ஆள் ஒல்லி ஆயிட்டே போவாங்க. இது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தைரோடாக்சிகோசிஸ், ஹைப்பர் தைராய்டிசம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஆள் ஒல்லி ஆயிட்டே போவாங்க. இன்னும் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர்பேஷன், கைப்பழக்கம் இருக்கவங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஆள் ஒல்லி ஆயிட்டே போவாங்க. இது டிசீஸ்ல வராது, பட் இருந்தாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் ரொம்ப நாள் இருந்தா அதுவும் இட் லீட் டு சம் சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸ். சோ அதனால அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம். இந்த கண்டிஷன்லயும் நல்லா சாப்பிடுவாங்க, ஆள் ஒல்லி ஆயிட்டே போவாங்க. அப்படி இருக்கு அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடிவயிறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அடிவயிறு வந்து கனமா இருக்க மாதிரி இருக்கும். வயிற்றுல எதையோ வச்சு ஒரு பாறாங்கல்ல வச்சு கட்டி வச்ச மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குங்க. அப்படி இருக்கு அப்படின்னா டியூமர் ஏதாவது இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பேஷண்ட்ஸ் வந்து எப்படின்னா வலின்னு துடிப்பாங்க, பயங்கரமா வலி வரும், இன்டைஜஷன் இருக்கும், செரிமானம் இருக்காது. அதாவது எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது. வாந்தி எடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து வாந்தியில ரத்தம் கலந்தோ வரலாம். பெரும்பாலும் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி ஜீரணம் ஆகாம வாந்தி வரலாம். ஓகேங்களா. அந்த வயிறு வலின்னு துடிப்பாங்க. இத்தனை அறிகுறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பக்கத்துல இருக்க டாக்டரை போய் பார்க்கலாம். இல்லைன்னா உங்க ஃபேமிலி டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து இதெல்லாம் வயிறு வந்து குடல் நல்லா தான் இருக்கா. சாதா ஸ்கேன்லயும் தெரியும். அதாவது சாதா ஸ்கேன்னா சிடி ஸ்கேன், அதுலயும் தெரியும். கொலோனோஸ்கோபி, அதாவது விஷுவலைசேஷன் டெக்னிக், கேமரா விட்டு பாக்குறது பாத்தீங்களா, அதுலயும் தெரியும். உங்க டாக்டர் உங்களை கைட் பண்ணுவாங்க எது எடுக்கலாம் அப்படின்னு உங்களோட அறிகுறிகளை பொறுத்து அதை நீங்க எடுத்து பார்த்து என்ன தொந்தரவு. இப்ப இது கோலான் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோயாவே இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்திலே பாத்தீங்களா 100% குணப்படுத்திக்க முடியும். சோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.